வெல்கம் டு பிஎல் அகாடமி. இந்த வீடியோவில் இஷ்யூ 4 ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அந்த சாப்டரில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 5 நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் இன் பேஜ் நம்பர் 1.109. ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா பாலா அண்ட் கோ லிமிடெட் வந்து சுந்தர் அண்ட் சன்ஸ் லிமிடெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்களோட ஷேர் கேபிட்டல் வந்து 10 lakh rupees. அது நமக்கு வேண்டாம். இப்போ இந்த பிஸ்னஸை வாங்குறதுல அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். ஸோ இந்த சுந்தர் அண்ட் சன்ஸை வாங்குறப்போ தே ஆர் ரெடி டு பே ருபீஸ் 2 lakhs. அந்த 2 lakhsல 1,50,000 rupees ஷேர்ஸாக கொடுத்துட்டாங்க அண்ட் 150 ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா acquisition of business of Mrs. Sundar and Sons. Purchase consideration is 2 lakh rupees. ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் லைக் எக்ஸப்ட் கூட்ஸ், எந்த ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் அது வந்து நமக்கு அசெட் அக்கௌண்ட் டெட் ஆட்டும் யார் விற்கிறாங்களோ அந்த பர்சனோட இது போடுவோம். அது மாதிரி தான் இங்கே வந்து நம்ம வி ஆர் பர்ச்சேசிங் அ பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அதை டெபிட் பண்ணிட்டு யாருக்கு இது வெளியில போகுது, இந்த பிஸ்னஸ் வந்து சுந்தர் அண்ட் சன்ஸ்க்கு வெளியில போகுது. ஸோ அதனால அவங்கள இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இங்கே டெபிட் உள்ள வர்றது வந்து நமக்கு பிஸ்னஸ் உள்ள வருது, அதனால பிஸ்னஸ் பர்ச்சேஸை டெபிட் பண்ணியிருக்கோம். சுந்தர் அண்ட் சன்ஸ்க்கு அவங்களோட பிஸ்னஸ் வெளியில போகுது, அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் பிஸ்னஸ் கன்சிடரேஷன். இதையும் நான் உங்களுக்கு போல்ட் பண்ணி காமிச்சிடுறேன். அண்ட் எல்லாமே ஒரே ஃபாண்ட்ல இருந்ததுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இப்போ இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை எப்படியெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு விதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்று இஸ் பை இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸ். அது வந்து 1,500 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 100 rupees. இல்லை நமக்கு அதெல்லாம் கூட வேண்டாம், 1,50,000 rupees அதுதான் ஃபைனலாக நம்ம போட போகிறோம். அது அவங்க அமௌண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இந்த 1,50,000 யாருக்கு கிடைக்க போகுது, ஃபார் ஹூம் இட் இஸ் கம்மிங் இன்சைட் சுந்தர் அண்ட் சன்ஸ், அவங்களுக்கு தான் இந்த 1,50,000 ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால அவங்கள நம்ம டெபிட் பண்ணுறோம். நமக்கு வாட் இஸ் கோயிங் அவுட், ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஏன்னா அந்த 1,50,000 நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது என்னவா செலவு பண்ணுறோம், நம்மளோட ஷேர் கேபிட்டலில் அந்த 1,50,000 இருக்கணும். ஸோ அதனால அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை நம்ம இங்கே கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, நோ நீட் ஹவு மெனி ஷேர்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, ஜஸ்ட் 1,50,000 போட்டால் போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் பெய்டு இன் கேஷ், அதுக்கான என்ட்ரி. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து 50,000 அதுவும் சுந்தர் அண்ட் சன்ஸுக்கு தான் ரிசீவ் பண்ணுறாங்க. இட் இஸ் கோயிங் இன் த ஹேண்ட் ஆஃப் சுந்தர் அண்ட் சன்ஸ். அதனால சுந்தர் அண்ட் சன்ஸை டெபிட் பண்ணியிருக்கோம். நமக்கு கேஷ் வெளியில் போகுது, அதனால நம்ம புக்கில் இதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு ப்ரொமோட்டர்ஸ் ஃபார் தியர் சர்வீஸ். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு ரிசீவ் திஸ் 15,000? ப்ரொமோட்டர்ஸ். ஸோ அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இந்த 15,000 என்னவா வெளியில் போகுது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக வெளியில் போகுது, அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமில் கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்லி. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். If you have any doubt, please do comment. I'll try my level best to reply as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.